கேட்குற கேள்வியில் 100% நியாயம் இருக்கு. சரியா? பிரச்சனை என்னன்னா, இங்கே படம் எடுக்கிறாக்களுக்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாக்களுக்கோ எத்தனை பேருக்கு நீ இப்போ சொன்ன இவ்வளோ விஷயம் தெரியும்? அப்படி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க எதிர்பார்த்தது கிடைக்கலாட்டி எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும். விளங்குதா? இப்ப அதனால இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இப்ப அப்படி டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது வந்து இப்ப தெரிஞ்சவங்களும் பேசாம இருக்கிறாங்கங்கிற கோவமும் இருக்கு. இல்ல இப்ப அது ஒரு சில வேளை சப்போர்ட்ன்னு நினைக்கிறாங்களா இருக்கும் தானே. நாங்க வந்து ஏதோ ஒரு ட்ரை பண்ண இப்ப சும்மா இல்லையே ஸ்ரீலங்கா அப்படி சப்போர்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த பேச வந்திருக்கோம். அதான் இப்ப என்னன்னா இந்தியன் சினிமால இருந்து அதோட ஸ்டைலையோ அதோட லுக்கையோ இல்லைன்னா அதோட ரிதம் அதோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டைல்ஸையோ இல்லைன்னா ஈவன் லாங்குவேஜையோ கூட கொப்பி அடித்து படங்களை பண்ணுறத அக்செப்ட் பண்ணலாம். சரி பிரச்சனை இல்லை, உனக்கு அதை தான் பண்ண விருப்பம்னா பண்ணிக்கோ. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாங்க. சரி தெரியும், நல்லாவே தெரியும், பச்சையாக எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எப்பவும் நடக்க போகிறது இல்லை. ஸோ அங்கே இதுதான் நடக்குது, இதுதான் சினிமா, இப்படி செஞ்சால் தான் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற விஷயங்களை எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு இன்னும் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சால் அடுத்த ஜெனரேஷனை எந்த நம்பிக்கையில், எந்த மூஞ்சோட, எந்த தைரியத்தோட நீ சினிமாவுக்கு வான்னு கூப்பிடுவீங்க?